லைவ் தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற லீச் திரைப்படத்தோட விமர்சனத்தை தான் பார்க்க இருக்கிறோம். லீச்னா வேற ஒன்றும் இல்லைங்க, அட்டைப்பூச்சி, காட்டு அட்டை பூச்சிகள் உங்கள் உடம்புல வந்து ஒட்டுனா ரத்தத்தை எப்படி உறிஞ்சி குடிக்கும், அதுதான் லீச். அந்த பூச்சிக்கு பேர் தான் லீச். ஆமாம், ஒரு இளம் ஜோடி ஒரு ஹனிமூன் ட்ரிப் மாதிரி, அதுவும் டாக்டர் ஜோடி ஹனிமூன் ட்ரிப் மாதிரி கிளம்பி அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ரிசார்ட், அதாவது ஒரு கெஸ்ட் ஹவுஸுக்கு போகிறாங்க. காட்டுக்குள்ளார, கேரள காடுகளுக்குள்ளார அந்த கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது. போகிறவங்களுக்கு அந்த கெஸ்ட் ஹவுஸில் இருக்கிற நண்பர்கள் சிலர் உதவுறாங்க. அந்த கெஸ்ட் ஹவுஸை நடத்துகிற ஒரு இஸ்லாமியர், அவர் ஃப்ரெண்டாக இருக்கிற ஒரு கிறிஸ்டியன், இன்னொரு ஹிந்து, இன்னொரு கால் முடியாத ஒருத்தர், இவங்க எல்லாம் சேர்த்து ஹெல்ப் பண்ணுறாங்க. இது இல்லாமல் இங்கே சமையல் சாப்பாடுலாம் செய்யறதுக்கு ஒரு லேடியும் இருக்காங்க. அந்த பொண்ணும் பார்த்தீங்கன்னா ஓனர் லெவலில் தான் இருக்குது. இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. இப்போ இந்த லீச் படத்தில் வந்து இந்த ரெண்டு ஜோடியும் அங்கே போன பிறகு அவங்களுக்கு எல்லா இடத்தையும் சுற்றி காமிக்கிறாங்க. ஆனால் அப்பப்போ இந்த பொண்ணு மேலே அந்த கெஸ்ட் ஹவுஸை நடத்துகிற அந்த அக்பருக்கு ஒரு பார்வை, ஒரு காதல் பார்வை இருந்துகிட்டே இருக்கு. கார்த்திக் அவர் தான் இந்த ஹீரோ. இந்த பொண்ணோட கணவன் ஹனிமூன் போயிருக்கிறாப்புல இல்லையா, அவங்க அந்த ஜோடியில் கணவன் அவர், மனைவி இருக்கிறாங்க. ஸோ ரெண்டு பேரும் போகிறாங்க வராங்க. ஒரு நாள் இவர் வாக்கிங் கிளம்புறாரு. அன்னையோட 6 நாள் ட்ரிப் முடிஞ்சு ஊருக்கு கிளம்புறாங்க. காலையில் வாக்கிங் போகிறாரு. கூட அந்த கால் முடியாத ஒரு கட்டைக்கால் வச்சிருக்கிறாரு, பிளாஸ்டிக்கில் செயற்கையாக கால் வச்சிருக்கிறாரு. அவரோட போறாப்புல ரொம்ப தூரம் அழைச்சிட்டு போறாரு. ஒரு இடத்துல அவர் சரிஞ்சு விழுகிறாரு. ஒரு கால் எடுத்து இவர் ஃபிட் பண்றாரு. இங்க இந்த பெண்ணை வந்து பலவந்தமா, அதுக்கு முதல் நாள் பார்ட்டியில அந்த பெண்ணோட அந்த அக்பருங்கிற கேரக்டர் ஆடுது. இந்த பையன் அந்த சமையல் கம் ஓனர் டைப்ல இருக்க அந்த லேடியோட, அந்த கராத்தாலே தெரிஞ்ச பாக்ஸிங்லாம் தெரிஞ்சிருக்க அந்த அம்மாவுக்கு, அவரோட ஆடுறாப்புல. அந்த பொண்ணும் இந்த ஜோடி அப்பப்ப வெறிக்க பார்க்குது. சரி, ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுது அப்படின்னு நம்ம இருக்கிறப்போ, இது இல்லாமல் இவங்களுக்கு வந்து கிடைக்கிற மலை, தேன், பழம் இதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு போறாப்புல ஒரு குதிரை வீரன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காட்டு வாசி, ஆனால் வந்து ஒரு கம்பீரமாக இருக்கார், ஒரு லுக்கு வீரப்பன் மாதிரி இருக்கிறாப்புல. அவர் அப்பப்போ குதிரையில் வந்து இந்த கெஸ்ட் ஹவுஸை பார்த்துக்கிறது, இது பண்ணுறது. பெரிய பல ஏக்கர் பரப்பளவில் இந்த கெஸ்ட் ஹவுஸ் வந்து இருக்குது. சுற்றிலும் மரத்தோட்டங்கள் காட்டுக்குள்ளார. இப்போ இந்த வாக்கிங் போனவர் திரும்பி வர்றதுக்காட்ட அந்த பொண்ணை வந்து ரேப் பண்ணுறாப்புல அந்த அக்பர். அவங்க கூட சேர்ந்து இன்னொரு நண்பரும் பண்ணுறாங்க. அந்த பொண்ணு கதறா. அடுத்து என்னடா நடக்கும்னு நமக்கு பதப்பதப்பா இருக்குது. கட் பண்ணா ஹீரோ உள்ள வந்து பார்த்தோன்னா எல்லாம் அமைதியாக இருக்கிறாங்க. இந்த பொண்ணு உள்ளே இருக்கா. உள்ளே போயிட்டு வர ஹீரோ வந்து அவனை ஓங்கி அடிக்கிறாரு. ஸ்பாட்லேயே அவுட்டு. சரியா அவுட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் ஹீரோவுக்கு தண்டனை அது நீங்கள் வச்சிங்கன்னா அதெல்லாம் இல்லைங்க. நாங்கள் எதா இருந்தாலும் பகிர்ந்து தான் உண்ணுவோம். 2 பேர் தான் எங்கள் ஆளுங்க ஒய்ஃபை செஞ்சுருக்காங்க, என்னென்ன 3 பேர் நாங்கள் செய்யாமல் விட மாட்டோம்னு. ஒரு அவ்வளோ நேரம் மனிதர்களாக இருந்தவங்க மிருகமாக மாறுறாங்க. அப்போ அந்த பெண்ணும் அவர்களது கணவனும் அவங்கள தற்காத்து கொள்ள என்ன யுக்தியெல்லாம் கையில் எடுக்கிறாங்க. அந்த மனிதர்கள் அவ்வளோ நாளும் மனிதர்களாக இருந்தவங்க எப்படி மிருகமாக மாறுறாங்க. கூட இருந்த இந்த பெண்மணியும் இந்த 4 ஆண்களுக்கும் உதவுறா இவங்க இந்த பொண்ணை ரேப் பண்ணுறதுக்கு. அப்படிங்கிறப்போ ரொம்ப கொடூரமாக இருக்குது. இவங்கள்ட்ட இருந்து ஹீரோவும் ஹீரோயினும் உயிரோட தப்பி பிழைத்தனரா, கற்பு போச்சு இல்லையா, உயிரை தற்காத்து கொள்ள என்னெல்லாம் செய்கிறாங்க. கிளைமாக்ஸில் ஹீரோ ஹீரோயின் தப்பிச்சாங்களா இல்லையா, அவங்களுக்கு நாம் வந்து ஆதிவாசி காட்டுவாசின்னு நினைக்கிற அந்த கேரக்டரு எப்படி உதவுது. ஒருத்தனும் இப்போ இந்த ஹீரோ கார்த்திகை விட பயங்கர தெம்பானவர்களாக இருக்கிறாங்க. ஸோ அவங்களெல்லாம் வீழ்த்திட்டு வெளில வந்தாரா இல்லையாங்கிறது ஒரு பக்கம். இந்த குதிரை, கருப்பு குதிரை, அதில் வந்து அந்த காட்டுவாசி வர்றதே பயங்கரமாக இருக்குது. அவரும் இல்லை இவங்களோட சேர்ந்து அயோக்கியத்தனத்தில் இறங்கினாரா என்ன அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அழகாக சொல்லி, கிளைமாக்ஸில் இந்த கார் வந்து ரொம்ப வருஷமாக இருக்குது அப்படின்னு அந்த கெஸ்ட் ஹவுஸ் அதிபர் சொன்ன கார் எடுத்துக்கிட்டு இவங்க கிளம்ப அந்த ஆதிவாசி எப்படி உதவுறாரு இந்த குதிரை சவாரியிலேயே இருக்கிறவர் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாங்க. உண்மையாகவே இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது மியூசிக், கேமரா. அது இல்லாமல் மனிதர்கள்ட்ட மிருக குணம் எப்படி இருக்குது, ஆனால் மிருகமாக நடந்துக்க வேண்டிய ஆதிவாசி காட்டுவாசி ஒருத்தர்கிட்ட எப்படி மனிதத்தன்மை இருக்குங்கிறத சொல்லியிருக்கிற விதத்தில் இந்த லீச் படம்
இன்னும் ரொம்பவே ரீச் பண்ணிச்சு, டச் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் வந்து அனுப் ரத்னா, மேகா, கண்ணன், நிஜாம் காளிக்கட், தங்கமுத்து, சுகைல், பக்கர், சாண்டி, அபினவ், காயத்ரி இப்படி பலரும் நடிச்சிருக்கிறாங்க. உண்மையாகவே எல்லாமே மலையாள முகங்கள், முழுக்க முழுக்க புதிய மலையாள நடிகர்களாம். அவங்க மலையாளத்துலேயும் அவங்க ஃபேமஸ்லாம் கிடையாது, புதுமுகங்கள். அவங்கள வச்சு தொழில்நுட்ப கலைஞர்களையும் வச்சு இந்த படத்தை வந்து தமிழ்லையும் உருவாக்கி இருக்கிறாங்க. 96.40 அதாவது ஒரு 1.5 மணி நேரம், 1:35, 1 மணி நேரம் 36 நிமிஷம், 36, 37 நிமிஷம்னு வச்சுக்கலாம். அவ்வளோதான் இந்த படம். அப்படியே நம்மளை சீட்டு நுனி கொண்டு வந்துடுது. ஆனால் திருப்பி திருப்பி அடிக்கிறது போகிறது இந்த செயல் வந்து டே விட்டு தொலைங்கன்னு ஒரு இடத்துல நமக்கு இதையும் சொல்லுது. ஆனால் படம் போகிற ஸ்பீடில் அதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. புக் ஆஃப் சினிமா ப்ரொடக்ஷன் நிறுவனம் சார்பில் அனுப் ரத்னா தான் இந்த படத்தை வந்து தயாரிச்சிருக்கிறாரு. இதை வந்து எஸ்எஃப்சி ஆர்ட்ஸ் அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. அருண் டிசி ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். அது மாதிரி கிரண் ஜோஸ் அவர் தான் இசையமைச்சிருக்காரு. இசை பிரமாதமாக இருக்குங்க. அதுவும் ஒரு பாட்டு கண்ணில் காணும் காட்சிகள் யாவுன்னு ஒரு பாட்டு வேற லெவலில் இருக்குது. சிலந்தி வேலை பண்ணும் உன்னை தூக்கிட்டு தெரியும் அப்படின்றது. இந்த காண்டசக்காரு காட்டு பகுதியில் அதை ஒரு ஃபோட்டோ பிடிக்கிற இடமா மாற்றி வச்சிருக்கிறது. அந்த காரில் வச்சு அந்த பொண்ணு அந்த படுபாதகர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே ஒரு அப்பாவி மாணவியும் அவ கூட அந்த காதலவனையும் அந்த கயவர்களில் ஒருத்தன் அடிச்சு கொள்வான். அவன் அந்த காட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே, அதாவது அவனோட இலக்கு இந்த பொண்ணு மட்டும்தான், வேற பொண்ணு வந்து அதை தொடமாட்டான். அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அகமத் ரஃபிக் அகமத்தும் விநாயக் சசிகுமார், அனுப் ரத்னா இவங்கெல்லாம் பாடல்கள் எழுதியிருக்காங்க படத்தில். தயாரிப்பு வடிவமைப்பு ஜாலி டேவிசன். அது மாதிரி சிஜே. நடனம் ஷெரீப் மாஸ்டர், சிபு 2 பேரும் பண்ணியிருக்காங்க. டேஞ்சர் மணியோட சண்டை பயிற்சி உண்மை யதார்த்தமாக இருக்குது. ராஜு கோவிலிங்கத்தோட கலை இயக்கம் வந்து பெருசாக வெளியில் தெரியல. அவ்வளோ, அதாவது வெளியில் தெரியக்கூடாது கலை இயக்கம்னா அதை அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அந்த கெஸ்ட் ஹவுஸில் அவ்வளோ கலைநுட்பமான பொருட்கள்லாம் இருக்குது. அந்த கார் அந்த மாதிரி அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்குது. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். மொத்தத்தில் இந்த லீச் திரைப்படத்திற்கு பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திகேயன் எனது பார்வையில் 10க்கு 7 மதிப்பெண் கொடுத்து விடைபெறுறேன். நன்றி, வணக்கம்.